நெற்றி இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா. எங்க வீட்டுல ஒருத்தங்க ஜெயிச்சா மாதிரி இருக்கு, எங்களுக்கு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களா? ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆளை பார்த்தா குறத்தி சைடுல இருக்கா. எப்பா மூட்டை முடிச்சோட ஒரு செட்டப் போட தான் வந்திருக்கா. கரெக்ட். நேரா புண்டை அப்படியா? என்ன சொல்றா? அவ பைத்தியம் சார். ஆரம்பிச்சுட்டாயா நீ அள்ளி வீசுவானே, ஆப் பண்ணிட வேண்டியதா. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். तो उनका जो होप लूज नहीं होना चाहिए, तो उसके हिसाब से सबको काम करना पड़ेगा. அழகா இது என்னடா மொழி? कंग्रेचुलेट किया और इंस्ट्रक्शन दिया कि மச்சான் இவன் எந்த பாச பேசுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அடச்சி, இது தமிழ்லன்னு எனக்கு தெரியாதா? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை எப்படி சார் என்ன? ஐயோ, இந்த அடக்க உடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெருமாள், ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சியம்? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. எனக்கு உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரெல்லாம் செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. நாங்களும் பொங்குவோம்ல. ஓ சைஸ் என்ன? எங்க வச்சிட்டு என்ன பாக்குற? எங்களை மாதிரி இருக்கிற அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. அதனால அவர் சொல்றதுதான் மின்மனருக்கு கண்டிப்பா அவரோட இது சப்போர்ட் வேணும். டாக்டர், நீங்க என்ன பண்ணாலும் அவனை குணப்படுத்த முடியாது. ஏ ராஜா, ஏன்னா அவன் மதுரை லூசா. மதுரை லூசா? என்னது இதுவும் பிரேக் தான்டா. அடே புறம்போக்கு, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? நாய வேமானி. என்னடா ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. எங்க தலைவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு உங்க தலைவர் என்ன மதுரை வீர சாமியா? ஆடு வெட்டி பொங்க வச்சுட்டு தான் காரை வெளியே எடுக்கணுமா? ஐயோ, இந்த தலைவர்களோட இம்சை தாங்க முடியலப்பா. எல்லா பக்கம் போது பாருங்க.
நல்லா புகைய போடுறா. இந்த பாரு முதலாளி. ஊதி போடுறா. ஊதுறேன். ஊதுடா. ஊது. ஊதி போடு. ஐயோ ஐயோ கீழ்பாக்கம் மெண்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு பைத்தியம் பைக்ல பறந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி முடிஞ்சா பல பேருக்கு நல்லது. இவன் அவன்ல. ஆஹா இவன் அவனே தாப்பா. நமக்காண்டி 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நானே இருந்தாலும் அந்த இடத்துல வரமாட்டேன். அவர் நமக்காண்டி வந்திருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணு வந்திருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணு வந்திருக்காரு. ஏன் உனக்கு இந்த அல்ப ஆசை? நடக்கிறத பேச. அவர் வெற்றி காரணமே அவரோட அமைதி தான். அவர் வெற்றி காரணமே அவரோட அமைதி தான். இன்னைய வர இப்பே வர எங்கேயுமே கோவப்பட மாட்டார் அவர். அப்படியா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். எங்கேயுமே கோவப்பட மாட்டார் அவர். மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். நிதானம் முக்கியம். எங்களுக்கே சொல்லி கொடுத்துருக்காரு அண்ணன். அண்ணன் பேச்சு என்னைக்கும் மீற மாட்டோம் நாங்க தம்பிக்கலாம். போடா என்ன இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். தற்குறி கூட சொன்னீங்கல்ல, அந்த தற்குறிய இன்னைக்கு இந்த ஓட்டு இப்ப தற்குறி ஓட்டிய மொத்தமா விஜய்க்கு ஏமாச்சு. எல்லாமே நீங்க கெத்தன ஓட்டு தான். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தாவேக்கா நிறைய தொகுதியில ஜெயிச்சனாலே இவங்க திடீர்னு ஓவர் நைட்ல அறிவாளி ஆயிட்ட மாதிரி. டேய், தற்குறி என்னைக்குமே தற்குறி தான்டா. என்ன சொன்னீங்க? தற்குறி. பெருமையான தற்குறிடா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் தற்குறியா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கடவுளே, உன்னை பெத்தெடுக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். தருதல தற்குறிக்கெல்லாம் ஒரு காலம் வந்துச்சு பாருங்களேன். கடைசி வரைக்கும் தற்குறியாவே இருந்துட்டு போறதுதான் ஒரு பவர். கீழ்பாக்கத்து போய் உன் கபாலத்துக்கு கரண்ட் வைப்போம். குறியா இருந்தா இவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் யாருமே சொல்லாம போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய பெருமையான தற்குறி தெரியுமானா? தற்குறி தற்குறி தற்குறி. அடப்பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. பைத்தியமா? இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. கத்தில் கல்யாணம் தான் இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டே ஓடி பண்ணலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு புக்கிங்